நான் இன்றைக்கி வந்துட்டு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ஈஸியாக அண்டு வந்து சிம்பிளாக டேஸ்டியாக சொல்லித்தரேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு பட்டை போடுங்க, 2 லவங்கம் போட்டுக்கோங்க, அப்புறம் சோம்பு போடுங்க. இதில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கசகசா, அப்புறம் வந்து தேங்காய், கொஞ்சோண்டு உடச்சக்கடலை, அதுக்கப்புறம் என்ன போட்டோம், முந்திரி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்க, இந்த எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை லவங்கம் போட்டாச்சு, பிரிஞ்சி இலை போட்டாச்சு. இது பொரிஞ்ச உடனே இது போடுங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. மஞ்சள்தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு கருவேப்பிலையை போடுங்க. மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு எண்ணெயில் வதக்கினீங்கன்னா நீங்கள் அந்த வாசனை வராது, மிளகாய் பொடி வாசனை வராது. அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் போடுங்க. அதுவும் சப்பாத்தி, தோசை எல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேச்சுலர் குழம்பும் அண்டு ஹோம் மேக்கரும் நல்லா செய்யலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட்டி ஆகிடும், அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டு மூடு மூடி 5 நிமிஷம் கொதிக்கி பாருங்கள். குழம்பு கொதிச்சிச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வந்து கஸ்தூரி மேத்தி போடுவேன். நான் இது மீஷோவில் தான் வாங்கினேன். முட்டை பிரேக் பண்ணுறதை எப்படி வரும் சூப்பராக தான் வருது. 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு 5 நிமிஷம். இந்த பக்கம் ரசம் வச்சுருக்கேன் பாருங்க. ரசம் பாருங்க. இன்னைக்கு மதியம் வந்து லஞ்சு வந்து சாப்பாடு, சுடு சுடு சாதம், அதுக்கப்புறம் முட்டை குருமா, ரசம் அண்ட் வெள்ளரிக்காய். ரெடி ஆகிட்டோம் பார்க்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவுங்க. பார்த்தீங்களா, முட்டை குழம்பு. முட்டை எப்படி எதிர்பார்ப்போம். சூப்பர், சாப்பிடுவாங்க.